இன்று இரண்டாவது முறையாக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக சென்றிருந்தார். இதற்கு பிறகு அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் முதலமைச்சரின் உடல்நிலை தேறி வருவதாகவும் அது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த நேரடி தகவல்களை இதுகுறித்து கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சி.ஆர். சரஸ்வதி நம்முடைய அழைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சி.ஆர். சரஸ்வதி, நீங்க சொல்லுங்க, ஆளுநருடைய இந்த அப்போலோ மருத்துவமனையில் ஆளுநர் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சி.ஆர். சரஸ்வதி. நாங்க ரெகுலரா நம்ம எல்லா சேனல்லையுமே சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் அம்மாவுக்கு மருத்துவர்களுடைய கவனிப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற அந்த மருத்துவருடைய சிகிச்சையும் எல்லாரையும் எங்க கட்சிக்காரர்கள் எல்லாருடைய பிரார்த்தனையும் மக்களுடைய பிரார்த்தனையும் ஆண்டவன் கருணையினால அம்மா படிப்படியா முன்னேறி ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. நேற்று இன்னும் பேசக்கூட ஆரம்பிச்சுட்டாங்கிறத அப்போல நிர்வாகமே நேற்றுக்கு பிரஸ் புல்லட்டன்ல கொடுத்துருக்காங்க. எங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அம்மா நல்லா இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆளுநர் இது குறித்த அறிக்கையில முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்ததாக எந்த தகவலும் இல்லையே, அவர் அங்க சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சி.ஆர். சரஸ்வதி? அதாவது டாக்டர்ஸ் உடைய அறிவுறுத்தல் என்னன்னா, யாரு இப்போ ரொம்ப முக்கியமா இருந்தா கூட, ஏன்னா அம்மா உடல்நலம் தேறி வர்றாங்க, இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் பர்ஃபெக்டா நமக்கு 100% குணமாற வரைக்கும் முடிஞ்ச அளவு மற்றவர்களை பார்ப்பது தவிர்ப்பது நல்லது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒரு இன்ஃபெக்ஷன் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நல்ல உடல்நலம் தேறி வர்ற சமயத்துல 100% அம்மா உடல்நலம் தேர்ச்சி பெற்று வந்தாலும் கூட இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வரும்போது சிறிது காலம் ஓய்வில் இருப்பதும் சிறிது காலம் ரொம்ப நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இருக்கிறதும் நல்லதுங்கிறது டாக்டர்ஸ்னுடைய அட்வைஸ். அது ஆக்சுவலா அப்படி பாத்தீங்கன்னா நேற்றுக்கு மிக தெளிவா இன்னும் என்னெல்லாம் மருத்துவ சிகிச்சை அம்மாவுக்கு தொடர்ந்து தரப்படுது அப்படிங்கறத கூட அப்போலோ நிர்வாகம் நேற்று தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த முன்னேற்றம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விரைவில் அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க. இந்த செய்தி அதிமுக தொண்டர்களின் மனநிலையை எப்படி வெளிப்படுத்துதுன்னு எடுத்துக்கலாம்? எல்லையே இல்லைங்க. நாங்க ஆண்டவனுக்கு நன்றி சொல்றோங்க. எங்க தொண்டர்கள் ஒவ்வொரு நாளும் ஜாதி மதம் பார்க்காமல் எல்லா மதத்தை சேர்ந்த எங்க மகளிர் அணியில இருந்து எங்க கட்சி தொண்டர்கள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டியது, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வேண்டியது, அதற்கு கூட மக்களுடைய பிரார்த்தனையும், எங்க கட்சி தொண்டர்கள் கூட சேர்ந்து தமிழக மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் செய்த பிரார்த்தனையும் ஆண்டவன் மூலமா ஒரு நல்ல பலனை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கொடுத்திருக்கு. அதிமுக தொண்டர்களின் பிரார்த்தனை தான் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் இந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு காரணமா நம்ம எடுத்துக்கலாமா? அதிமுக மட்டுமல்லங்க, பொதுமக்கள், எத்தனை பொதுமக்கள் நாங்க கோயில்ல போய் பூஜை பண்ணும் போதெல்லாம் பொதுமக்கள் எங்க கிட்ட அவங்களே கேட்பாங்க, அம்மா எப்படிங்க இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்க, அம்மா நிறைய மக்களுக்கு செய்ய வேண்டியதுன்னு பொதுமக்கள், கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் கூட இன்னைக்கு நீங்களே பாக்குறீங்க, இந்தியாவில இருக்கிற அனைத்து தலைவர்களும் அம்மா பாக்குறாங்க, கன்னியாகுமரி வரைக்கும் அனைவருமே சொல்லக்கூடிய வார்த்தை, முதலமைச்சர் நன்றாக இருக்கிறார், விரைவில் வீட்டுக்கு வருவார். எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவர். எல்லாருமே அவர் மேல அன்பு வச்சிருப்பாங்க, எல்லாரும் அவர் மேல மரியாதை வச்சிருப்பாங்க. ஆக எல்லாருடைய பிரார்த்தனையும் எங்கள் அம்மாவுக்கு உண்டு.